கண்ணம்மா. அப்பா வா கண்ணம்மா. மாமா ஏய் பாரதி. கண்ணம்மா. மா மிஸ் யூ. அகில், வாடா. ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கியா? அகில் என்னடா என்ஜாய் பண்ணீங்களாடா? ஆக்சுவலா செமையா என்ஜாய் பண்ணோம்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போயிட்டு வந்ததால மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. வெரி குட். என்ன பாரதி நீயும் சிரிக்கிற? நீதான் மீட்டிங் அது இதுன்னு அடிக்கடி வெளியில போயிட்டு வர ஆளாச்சே. அதெல்லாம் நான் தனியா போகும்போது, இப்படி எல்லாரும் சேர்ந்து போகும்போது இல்லல்ல, அதான். பாரதி மா இங்க வா, இங்க வா, கிட்ட வா. டேய் என்னடா இது காயமா இருக்கு? டேய் டேய் பாரதி திரும்ப. ஆமா என்னடா ரெண்டு கண்ணத்துலயும் காயமா இருக்கு, என்னாச்சு? ஏய் அகில் என்னது? பாரதி மாமா அழகு குத்தி வேண்டிக்கிட்டாரு. அழகு குத்தி வேண்டிக்கிட்டானா? ஆமாத்த. எதுக்கு? கண்ணம்மாக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருப்பாரு. வேற என்ன இருக்க போகுது? பாரதி என்னடா இது? நீ அழகு குத்திட்டா இவளுக்கு குழந்தை பிறந்துருமா? நீ ஒரு டாக்டர், கொஞ்சம் கூட யோசிச்சு நடந்துக்க மாட்டியாடா? ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த நம்பிக்கையோட கோயில் கோலோன்னு ஏறி இறங்கலாம். இவளுக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ இனிமே அழகு குத்தி என்ன ஆக போகுது? காவடி எடுத்துதான் என்ன ஆக போகுது? மா இப்ப என்னமா நடந்து போச்சு? போனே எங்க யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா நீங்க தான். என்னப்பா, நான் தான் உன் சந்தோஷத்தை கெடுக்கிறேனா? அப்படி இல்லம்மா. வேண்டாம் வேண்டாம், நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போ. அழகு குத்து, தீ மிதி, மண் சோறு சாப்பிடு. எனக்கு என்ன வந்துச்சு? சௌந்தர்யா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவன் மனசு ரொம்ப நொந்து போவான். இங்க பார், அவனோட நம்பிக்கை சாமி கிட்ட சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்காக இன்னைக்கு கோயில்ல கும்பிட்டுட்டா நாளைக்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாது. ஆனா ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கைய ஒரு மனுஷனால தர முடியுமா சொல்லு? சரி அதை விடுங்க. போன இடத்துல தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கூட இவங்களுக்கு கிடைக்கலையா? கடைசியில ஏதோ ஒரு ஓட்டு வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஹோட்டல்ல ரூம் கிடைக்கலதாம்மா. ஆனா காசு கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருந்தா கூட இந்த அளவு சந்தோஷம் கிடைச்சிருக்காதுமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் எங்ககிட்ட எவ்வளவு அன்பா பேசி பழகி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்கம்மா. அங்க நாங்க தங்கியிருந்த 4-5 நாளும் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்ததே இல்ல. அப்போ இந்த வீட்டுல நிம்மதி இல்லைன்னு சொல்றியாடா? சௌந்தர்யா அம்மா, அவன் என்ன அர்த்தத்துல சொல்றான், நீ என்ன அர்த்தத்துல பேசுற? மல்லிகா அம்மா, என்ன அதெல்லாம்? மா அதை நாங்க தங்கியிருந்த பாண்டியன் ஸ்டோர் வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்கம்மா. அவங்க கொடுத்த ஒரு அன்பளிப்புமா. எல்லாமே மளிகை சாமான் தான். மல்லிகா இங்க வா. பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் பார்த்தா லோக்கல் ஐட்டம் மாதிரி இருக்கு. இத போய் எதுக்கு அங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? நம்ம வீட்ல எப்பவுமே வாங்குறது எல்லாமே பேக் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தான்.
இது யாருக்குமே தெரியாதா? ஏன் இவ தான் காலையில விடிஞ்சதுல இருந்து சமையல் கட்டிலே இருக்காளே, ஏன் இவளுக்கு தெரியாதா? மா, பேக்கிங்ல என்னமா இருக்கு? சுமாரான பொருளை கூட சூப்பரா இங்க பேக் பண்ணலாம். பேக்கிங்க்கும் பொருளோட குவாலிட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. நீங்க வேணா ஒரு மாசத்துக்கு இதை பிரிச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் செலவானாலும் பரவாயில்லன்னு குன்னக்குடி பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து பார்சல் அனுப்ப சொல்லி கேட்பீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குமாங்க. அங்க இருந்து இது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் இல்லாம அதுக்கு வக்காலத்தும் வாங்குறியா? ஏய் மல்லிகா, அதை எடுத்து வெளியில போடு. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, வைங்கங்க. மா, என்னம்மா அதெல்லாம்? இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், அதுக்குள்ள இப்படி பண்றீங்க? எப்படி பண்ற? தரம் குறைஞ்சது எதையுமே இந்த வீட்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ற, அதுல என்னடா தப்பு? ஏற்கனவே தகுதி இல்லாதத வீட்டுக்குள்ள சேர்த்து நான் பட்டது போதாதா? இப்போ உங்க பிரச்சனை தான் என்னமா? உள்ள வந்ததும் வராதுமா இப்படி கத்துறீங்க? இந்த வீட்டுல நிம்மதி இல்லையா பாரதின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல. இப்படி பண்ணீங்கன்னா எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு வழியில நாங்க ஒண்ணு கொடுத்து அனுப்பலாமா? நம்ம மேல இருக்கிற அன்புனால கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அத போய் திருப்பி அனுப்ப சொல்றீங்க? ஒரு கல்யாணத்துல ரிட்டர்ன் கிஃப்ட் தராங்க, பிடிக்கலன்னா அதனை திருப்பியா கொடுத்துறீங்க? ஒரு பொருளோட தரமும் டேஸ்டும் அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ்ல மட்டும் இல்லமா, அதை யார் கொடுக்கறாங்க, எந்த மனசோட கொடுக்கறாங்கன்றதா ரொம்ப முக்கியம். சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. மல்லிகா, ஐயா. நீ எடுத்துட்டு போமா உள்ள. வாப்பா. அகில், சூப்பர்ரா. குன்னக்குடிக்கு போயிட்டு வந்த, நல்லா பேச கத்துக்கிட்ட. ம், அதுவும் சித்தி கிட்டே பாயிண்டா பேசுறான்ப்பா. சரி சரி, எல்லாரும் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க. போங்க போலாங்க. போடா. உட்காருங்க மாமா. என்னது இது? சும்மா இருங்க மாமா. ஏய் கண்ணம்மா, ஏய் நில்லு. என்ன பண்ற? காட்டுங்க மாமா. ஏய் கண்ணம்மா, வேணா கண்ணம்மா, சொன்னா கேள. இருங்க மாமா. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா, வேணா கண்ணம்மா. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ம். காட்டுங்க. கண்ணம்மா, இது அவ்வளவு பெரிய காயம்லாம் இல்ல. ஒரு 2-3 நாள் அதுவே சரியாயிடும். நீங்க அழகு குத்திக்கிட்டதுல எனக்கு விருப்பமே இல்ல மாமா. இப்ப எதுக்கு நம்ம போன பஸ்ஸுக்கு கை காட்டிட்டு இருக்க? அழகு குத்தி முடிச்சு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம். அம்மா சொன்னதை நினைச்சு கவலைப்படுறியா? அதெல்லாம் விடுக்கணுமா. அவங்களுக்கு உன்னை திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். அழகு குத்துறது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி சொல்லாதீங்க மாமா. அத்தை சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையே. குழந்தை பிறக்க ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா கோயில் கொல்லன்னு போலாம். ஆனா எந்த வாய்ப்பும் இல்லைன்னு டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் எதுக்கு மாமா உங்களை நீங்களே இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீ படுற கஷ்டத்தை விடவா கண்ணம்மா? உனக்கு எதுவும் நல்லது நடந்துடாதான்னு மனசுல ஒரு சின்ன நப்பாசைதான். மனசு 1000 ஆசைப்படும் மாமா. ஆனா அதெல்லாம் நடக்கணும்ல. எனக்கு கூட தான் வீடு முழுக்க குழந்தைங்களோட வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த ஜென்மத்துல நடக்க போறதில்ல. நீங்க அழகு குத்திக்கிட்டா மட்டும் மேஜிக் மாதிரி ஏதாவது நடக்க போதா என்ன? அப்படி ஒரு மேஜிக் நடந்துடாதான்னு தான் கண்ணம்மா எனக்கும் ஏக்கமா இருக்கு. நீங்க மனசுல வேண்டிக்கிட்டு வந்து ஒருவேளை ஏதாச்சும் நல்லது நடந்திருந்தா அடுத்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு நேர்த்தி கடன் பண்ணிருக்கலாம். ஆனா
நீங்க நடக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக அழுகு குத்தி சாமியையும் கடனாளி ஆக்கிட்டீங்களே. நீயோ தானே அங்க இருந்தேன்னு நீங்க கேட்கலாம் மாமா. அங்க எல்லாரும் இருந்ததுனால எதுவும் சொல்ல முடியல. இனிமே எனக்கு குழந்தை பிறக்கும்னு நினைச்ச தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க மாமா. ஏய் கண்ணம்மா, இந்த வீட்ல ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன வச்சோ எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறத வச்சுதான் நடக்குது. அப்பெல்லாம் நான் அப்படியே குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போறேன் மாமா. நீ எதுக்கு கண்ணம்மா குற்ற உணர்ச்சி ஆகணும்? நீ என்ன தப்பு பண்ண? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் மாமா. ஆனா பிராக்டிகலா பிரச்சனைன்னு வரப்போ அதெல்லாம் என்ன சுத்தி தானே வந்து நிக்குது. வேண்டாம் மாமா, இனிமே உங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. முக்கியமா இந்த அழகு குத்துறதுலாம் வேண்டவே வேண்டாம். பிரச்சனை என்னோடது கண்ணம்மா. என்னால உனக்கு ஒரு குழந்தை தர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அழகு குத்திக்கிட்டதுக்கு காரணம் எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கணும், நீங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான். பாரதி மாமா, இனிமே நீ எனக்கு தேவையில்லாத ஒரு ஞாபகம். ஒரு காலத்துல உன்னை அடையறது தான் என் லட்சியம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு என் பாட்டி எடுத்து சொன்னாங்களோ அன்னையில இருந்து நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ், இந்த கிஃப்ட்ஸ்க்கு எல்லாமே இனி வேலையே இல்லை. என்னம்மா இதெல்லாம்? எல்லாம் தேவையில்லாதது நிம்மி. தேவையில்லாததுன்னு சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்தா பழசு மாதிரி தெரியலையே. எல்லாம் புதுசால இருக்கு. புதுசோ பழசோ இனிமே இதெல்லாம் என்கிட்ட இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. அகில மனசுல என் மேல வச்சிருந்த எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இனிமேலாச்சும் அகிலனோட காதலுக்கு தகுதி உள்ளவளா என்ன நான் மாத்திக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சியாவது பண்ணணும். அஞ்சலியும் நிம்மியும் போகி கொண்டாடுறாங்க, நாமளும் ஜோதியில ஐக்கியமாவோம். வா. பா, என்னது கிரீட்டிங் கார்டு? யார் இது? ஏய் ஏய் அஞ்சலி, ஏய் ஏய் என்னது குடு. நான் தான் போகில போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். மிஸ்ஸாய் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க காமி பாப்போம். இதெல்லாம் படிச்சு நீ என்ன பண்ண போற? ஏய் இதை எடுத்து போடு. ஓ, அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது நான் படிச்சு கிழிச்சிட கூடாதுன்னு தூக்கி நெருப்புல போட்டேன், கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐயோ அறிவு, உங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. தேவையில்லாத பொருள் எல்லாம் முதல்ல தூக்கி நெருப்புல போடுங்க. போடுங்க. சரிப்பா. ஐயா போடுங்கயா. சௌந்தர்யா, வா சௌந்தர்யா. இந்த வீட்ல உனக்கும் தேவையில்லாத ஏதாவது இருந்தா போட்டு எரிச்சிரு.
அப்பா தனக்கு தேவையில்லாத எதையும் வீட்ல வச்சுக்கிற பழக்கம் சித்திக்கு எப்பவுமே இல்லையே. நீ சொல்றது கரெக்ட் அறிவு. ஆனா அதையும் தாண்டி இந்த வீட்ல தேவையில்லாம இருக்கிறது இது மட்டும்தான். இதத்தான் நான் எரிக்க போறேன். சௌந்தர்யா, என்ன விளையாடுறியா? நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? நான் நிஜமாதாங்க சொல்றேன். இவ எந்த வகையிலயும் இந்த வீட்டுக்கு தேவையில்லாத பொருள். சௌந்தர்யா, சௌந்தர்யா, வேண்டாம் சௌந்தர்யா. சித்தி வேண்டாம் சித்தி. சித்தி வேணாம் சொல்றோம்ல சித்தி. சௌந்தர்யா, என்ன சித்தி இப்படி பண்ணிட்டீங்க? நான் சரியாதான் பண்ணிருக்கேன். இவளால நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகுது இருக்கா? சௌந்தர்யா, என்ன பேசுற நீ? இந்த வீட்ல யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யறவ கண்ணம்மா. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டை சுத்தமா வச்சிருக்கா. ஒரு நிமிஷமாவது அவ வேலை செய்யாம சும்மா இருந்திருக்காளா? அவளை பார்த்து உபயோகம் இல்லாத பொருள்னு சொல்ற, இதெல்லாம் என்ன? எஸ், 100% கரெக்ட். நீங்க சொல்ற எல்லா வேலையும் அவ செய்யறாதான். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு மருமக எதுக்குங்க? தோ நிக்கிறாளே நிம்மி, இவளே போதும்ல. இவள மாதிரி 100 வேலைக்காரங்களை நான் கொண்டு வந்துருவேன். ஆனா கண்ணம்மா இந்த வீட்டோட மருமக. அவளோட வேலை இது இல்லங்க. வேற என்ன? வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து தரணும்னு ஆரம்பிப்ப, அதானே? அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல. ச்சே. அதான் வீட்டுக்கு வந்த மருமகளோட கடமை. அதுக்கு தான் அவ இருக்கா. அத விட்டுட்டு விளக்குன பாத்திரத்தையே விளக்கிட்டு தொடச்ச வீட்டையே தொடக்கிறதுக்கு அவ எதுக்குங்க? என்ன சௌந்தர்யா நீ? குழந்தை பெத்து கொடுக்கறது மட்டும்தான் கண்ணம்மாவோட வேலைன்னு எப்படி சொல்ல முடியும்? குழந்தை பெத்து கொடுக்கறதுங்கிறது சராசரியா ஒரு பெண்ணோட பிரிவிலேஜ். குழந்தை பெத்து கொடுக்க முடியாம போறதுக்கு 1000 காரணம் இருக்கு. 1000 என்ன, 5000 காரணம் கூட இருக்கட்டுங்க. அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. எனக்கு என் குடும்பம் தழைக்கணுங்க. அதுக்கு வாரிசு உருவாகணும். குழந்தை பெத்துக்கிற அந்தஸ்து ஒரு பெண்ணோட பிரிவிலேஜ்னா அப்போ அவகிட்ட தானே அதை எதிர்பார்க்க முடியும். எதிர்பார்க்கறது தப்பு இல்ல சௌந்தர்யா, ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன். எல்லாத்தையும் புரிஞ்சுதாங்க பேசுறேன். எரியிற நெருப்புல அவ போட்டோவை தூக்கி போடுறேன்னா இந்த நெருப்பு என் நெஞ்சில எரியுதுன்னு அர்த்தம். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க.